வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபிங்க. பாசிப்பருப்பும் அவலும் சேர்த்து டோக்லா பண்ண போகிறோம். இந்த டோக்லாக்கு தொட்டுக்க நல்ல ஒரு புளிப்பு காரமான ஒரு கார சட்னி ஒன்று பண்ண போகிறோம். அது கார சட்னின்னு சொல்கிறத விட நல்ல ஒரு புளிப்பு சட்னின்னு சொல்லலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க டோக்லா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டோக்லா பண்ணுறதுக்காக கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பில் தான் பண்ண போகிறோம். இந்த டோக்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு லைட்டாக மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். செவந்து போகணும்னு அவசியம் இல்லைங்க, அதோட பச்சை வாசம் போக வறுக்கணும். இது பாதி அளவுக்கு நம்ம ரோஸ்ட்டாக வறுக்கும் போதே அவல் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சிகப்பு அவல், வெள்ளை அவல் எது இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க. அவல் இல்லை அப்படின்னா பச்சரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி, குதிரைவாளி அரிசி எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். இதையும் இந்த பருப்போடு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். பாதி அளவு பாசிப்பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறம் தான் அவல் சேர்க்கணுங்க. இப்போ ராஸ்மெல் போக பாசிப்பருப்பு நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அவல்லையும் லைட்டாக கொஞ்சம் மண் வாடை வரும். பாசிப்பருப்புலையும் நம்ம கழுவி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ 2 தண்ணிக்கு கழுவி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் கழுவுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்பு நல்லா அரைபட்டு வருங்க. கையால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு அலசிக்கலாம். கெட்டி அவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே கரையாது. லேசான அவல்னா நீங்கள் பிசைஞ்சு கழுவ வேண்டாம், லேசாக கழுவினா போதும். இப்போ 2 தண்ணிக்கு நான் அவளையும் பாசிப்பருப்பையும் கழுவிட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அவலும் பாசிப்பருப்பும் சேர்த்தாச்சு. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 2 கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு போதுமானது. இப்போ நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோங்க. எப்போவுமே நம்ம இட்லி தோசைன்னு பண்ணுவோம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரெசிபி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் இருக்கிற மாவை ஃபுல்லாக நம்ம பவுலில் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் பவுலுக்கு மாற்றியாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் மாவில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல ஒரு சாஃப்டான தன்மை வர்றதுக்காக ஈனோ பேக்கெட் வாங்கி சேர்த்துருக்குறேன். இதில் ஃப்ளேவர் எல்லாம் வேண்டாம், நார்மல் பேக்கெட் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விடும்போதே நல்லா பொங்கி வரும். மஞ்சத்தூளும் ஈனோவும் நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பாயில் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு உட அந்த தாளிப்பில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் க்ரன்ச்சியாக நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் அங்கங்கே நிற்காமல் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. ஈனோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கரண்டி வச்சு கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பில் இந்த டோக்லா பண்ணும்போது நமக்கு காலையிலேயே நல்ல ஒரு சத்தான உணவாக இருக்கும். இப்போ அந்த மாவை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கடாயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு தாளிப்பில் சேர்த்துட்டு நம்ம மாவில் சேர்த்து வேக வைக்கும்போது கடலைப்பருப்பு நல்லா கடித்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும்.
சில பேர் வந்து டோக்லா வேக வச்சுட்டு மேலாப்பில் தாளிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி தாளிக்கிறத விட மாவுலேயே நீங்கள் தாளித்து கொட்டிட்டு இந்த டோக்லா வேக வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோடு நீங்கள் வரமிளகாயோ அல்லது பச்சை மிளகாயோ கூட நீங்கள் தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை மாவில் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. மாவு நம்ம கலந்து விடும்போதே இட்லி பாத்திரத்தில் நல்லா நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக இட்லி வேக வைக்கிறத விட கூடுதலாக ஒரு பங்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுனால இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் நான். இதில் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் லாஸ்ட்டாக வெந்து வரும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண மாவை நம்ம அந்த எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கோம் அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பாசிப்பருப்பு வறுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் எல்லாம் வராது. சில பேர் வந்து கடலை மாவில் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பாசிப்பருப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அடித்தட்டை மாத்திரம் நான் குப்புற கமுத்திட்டு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு ஆவி தண்ணி உள்ளே விழுகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நம்மளுக்கு டோக்லா ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இட்லி குக்கரில் கூட இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு வேக வச்சுக்கலாங்க. அது உங்களோட ஆப்ஷனல் தான். எப்படி வேணாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ டோக்லா வந்து நல்லா ஆற விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை டோக்லா ஆறிட்டு இருக்கிற டைமில் நல்ல காரசாரமான புளிப்பான ஒரு சட்னி அரைச்சிடலாம். சட்னி அரைக்கிறதுக்கு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 3/4 பங்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அது உங்களோட ஆப்ஷனல் தாங்க. இருந்தால் நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சர்க்கரையும் சேர்த்து அந்த புளியும் சேர்த்து வதக்கி நல்லா இந்த மாதிரி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டோக்லாக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலையை கையால் கிள்ளி சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. மல்லித்தலை ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ இதை ஆறட்டும். சட்னி அரைச்சிடலாம். வதக்கி வச்ச வெங்காயம் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி வந்து நம்ம 2வது தாளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா வெங்காயம் நல்லாவே வதக்கியிருக்கிறோம். அதனால் தாளிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா வெங்காயம் அரைபடாது. நம்ம தேவைப்பட்டால் இடையில ஒரு தடவை நம்ம மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையுமே சட்னியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் கெட்டியாக இருந்ததுன்னா சட்னி நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் தொட்டு சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து சட்னியோடு சேர்த்தாச்சு. ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது சட்னி ஓரமாக இருக்கட்டும். டோக்லா பாத்திரம் நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் டோக்லாவை நம்ம தட்டில் கொட்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிஞ்சு போகாமல் சூப்பராக வரும். ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் விடுபட்டு வந்துடும். இப்போ நல்லா ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கலாம். தட்டில் கமுத்தி டோக்லாவை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு கையில் இப்படி தட்டினீங்கனாலே போதும். டோக்லா வந்து அந்த பாத்திரத்துலேருந்து கலந்து வந்துடும். சூப்பராக கலந்து வந்துருக்குது பாருங்கள்.
இப்போ இதை அப்படியே நம்ம ரிட்டன் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ கத்தி வச்சு நமக்கு விருப்பப்பட்ட ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டோக்லாவோட இந்த சட்னியும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதோட டேஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வேற ஒரு தட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டோக்லாவும் இந்த சட்னியும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டோக்லாவும் நல்லா ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. பாசிப்பருப்பு வறுத்துட்டு சேர்த்ததுனால ராஸ்மெல் இல்லாமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. 4 பீஸ் சாப்பிடும்போதே வயிறு நல்லா ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சுங்க. காலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டோக்லா ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். பாசிப்பருப்பு வச்சு சூப்பராக இன்றைக்கி டோக்லா ரெசிபி பண்ணியாச்சு. டோக்லா பீஸ் எல்லாம் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கூடவே இந்த சட்னியோட சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு டைம் நீங்கள் பண்ணி வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா தொடர்ந்து இதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.